ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரூட்டி ஃபேக்டரியில இருந்து எப்படி ஃப்ரூட்டி தயாரிச்சு வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேங்கோ ஜூஸை தயாரிக்கிறதுக்கு முக்கியமா தேவையானதே மாம்பழம் தான். மாம்பழ ஜூஸ் தயாரிக்கிறதுக்கான மாம்பழங்களை பறிக்கிறதுக்காக மாம்பழ தோப்புக்கு போயிட்டு மரத்துல இருந்து நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட மாம்பழங்களா பறிச்ச மாம்பழங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேல வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாம்பழங்களா மரத்துல இருந்து பறிச்ச மாம்பழங்கள் எல்லாத்தையுமே ட்ரேல ரொப்பி அதை ஃபேக்டரிக்கு அனுப்புறாங்க. மாம்பழங்கள் எல்லாமே ஃபேக்டரிக்கு வந்ததுக்கு அப்புறம் ட்ரேல இருக்கக்கூடிய மாம்பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்து மிஷின்ல கொட்டி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாம்பழங்கள் எல்லாமே அழுக்கா இருக்கும் அப்படின்றதுக்காக மாம்பழங்களை ஃபர்ஸ்ட் கழுவிடுறாங்க. இந்த மாதிரி மாம்பழங்கள் எல்லாத்தையுமே சுத்தமா கழுவுனதுக்கு அப்புறம் கழுவுன மாம்பழங்களை அடுத்த செக்ஷனுக்கு அனுப்புறாங்க. இந்த மாதிரி போகக்கூடிய மாம்பழங்கள் எல்லாமே அடுத்த செக்ஷனுக்கு போகும்போது எந்தெந்த மாம்பழங்களா நல்லா இருக்குது, எந்தெந்த மாம்பழங்களா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களே செக் பண்றாங்க. இந்த மாதிரி மாம்பழங்களை செக் பண்ணதுக்கு அப்புறம் மாம்பழ ஜூஸுக்கு முக்கியமா தேவையான மேங்கோ பல்பை தயாரிக்கக்கூடிய மிஷினுக்கு அனுப்புறாங்க. மேங்கோ பல்பு தயாரிக்கக்கூடிய அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சுத்தகரிக்கப்பட்ட தண்ணீரையும் சர்க்கரையும் சேர்த்து சக்கரை பாக ரெடி பண்றாங்க. சக்கரை பாக ரெடி ஆனதுக்கு அப்புறம் சூடா இருக்கக்கூடிய சக்கரை பாக குளிர வைக்கிறாங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய சக்கரை பாகையும் அப்புறம் மேங்கோ பல்பையும் சேர்த்து மேங்கோ ஜூஸா உருவாக்குறாங்க. சக்கரை பாகையும் மேங்கோ பல்பையும் சேர்த்து கலக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு மேங்கோ ஜூஸ்ல இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் நீக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் நடக்குது. இங்க இந்த ஜூஸ்ல 90 டிகிரி செல்சியஸ்ல மேங்கோ ஜூஸ் சூடா எடுக்கிறாங்க. ஜூஸ் ரெடி ஆகக்கூடிய அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஜூஸ் ஊத்தி பேக் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாட்டில தயாரிக்கிறதுக்கான ப்ராசஸ் போகுது. ரெடி பண்ண ஜூஸ் பாட்டில்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதுக்காக அடுத்த மிஷினுக்கு அனுப்புறாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா தான் நடக்குது. அதுக்கப்புறம் கழுவி எடுக்கப்பட்ட பாட்டில்கள் எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட் மிஷினை பயன்படுத்தி பாட்டிலுக்குள்ள ஜூஸை ஊத்தி வைக்கிறாங்க. பாட்டில்கள் எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா ஜூஸை நிரப்பினதுக்கு அப்புறம் பாட்டில்கள் அடுத்த மிஷினுக்கு போகுது. அடுத்த மிஷின்ல பாட்டிலுக்கு தேவையான மூடியை நல்லா மூடி வைக்குது. பாட்டில்கள் எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா ஜூஸ் நிரப்பினதுக்கு அப்புறம் பாட்டிலுக்கு தேவையான லேபிள் செக்ஷன் கொண்ட மிஷினுக்கு போகுது. இந்த ஒரு மிஷின்ல பாத்தீங்கன்னா பாட்டிலுக்கு தேவையான லேபிளை ஒட்டுது. பாட்டில் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் பாட்டில் எல்லாமே சரியா இருக்குது அப்படின்றத செக் பண்றதுக்காக ஒரு மிஷினுக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு மிஷின்ல எல்லாமே செக் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் பாட்டில்கள் எல்லாமே பேக் பண்ணக்கூடிய மிஷினுக்கு போகுது. இந்த ஒரு பேக் பண்ணக்கூடிய மிஷின்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸிலுமே 24 பாட்டில்கள் இருக்கும். இப்ப பார்த்தா இந்த மாதிரியான மெத்தட்ல தான் ஃபேக்டரியில ஒவ்வொரு ஃப்ரூட்டியோட பாட்டில்களுமே உருவாகுது. இந்த மாதிரி உருவானதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஃப்ரூட்டி பாக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு அருகில் இருக்கக்கூடிய கடையில வந்து சேருது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். சோ மறக்காம நண்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க லேஸ் ஃபேக்டரி போயிட்டு லேஸ் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லேஸ் பொட்டேட்டோ சிப்ஸ்களை தயாரிக்கிறதுக்கு முக்கியமா தேவையானதே உருளைக்கிழங்குகள் தான். சிப்ஸ் தயாரிக்கிறதுக்கான உருளைக்கிழங்குகளை டைரக்டா விளைநிலங்களுக்கே போயிட்டு எடுத்துட்டு வராங்க. நிலத்துல விளைஞ்சிருக்கக்கூடிய பொட்டேட்டோஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வண்டி மூலமா விளைஞ்சிருக்கக்கூடிய பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பூமியில இருந்து தனியா எடுக்கிறாங்க. லேஸ் பொட்டேட்டோ சிப்ஸ்களை தயாரிக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமே பாத்தீங்கன்னா 2,40,000 டன் உருளைக்கிழங்குகள் பயன்படுத்துறாங்களாம். இந்த மாதிரி விளைநிலங்கள்ல இருந்து எடுத்த எல்லா உருளைக்கிழங்குகளுமே பாத்தீங்கன்னா ட்ரக் மூலமா ஃபேக்டரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஃபேக்டரிக்கு எடுத்துட்டு வந்த எல்லா உருளைக்கிழங்குகளுமே பாத்தீங்கன்னா ட்ரக்ல இருந்து இறக்கி வைக்கிறாங்க. இந்த உருளைக்கிழங்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கழுவுறதுக்கான செக்ஷனுக்கு போகுது. இந்த ஒரு இடத்துல தண்ணீரை கொண்டு உருளைக்கிழங்குகளை மண்ணுலாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு கிளீன் செய்யறாங்க. அதுக்கப்புறம் கழுவி எடுத்த எல்லா உருளைக்கிழங்குகளுமே பாத்தீங்கன்னா அடுத்த மிஷினுக்கு போகுது. இந்த ஒரு மிஷின்ல பாத்தீங்கன்னா கிழங்குகளோட தோலை எடுக்கக்கூடிய ப்ராசஸ் நடக்குது. தோல் எடுக்கப்பட்ட உருளைக்கிழங்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்த மிஷினுக்கு அனுப்பி வச்சு இந்த ஒரு மிஷின்ல பாத்தீங்கன்னா சிப்ஸுக்கு தேவையான எல்லா முழு உருளைக்கிழங்குகளையும் 2 துண்டா வெட்டப்படுது. அடுத்தது என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லேஸ் பிடிக்குமா இல்லனா பிங்கோ பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 2 துண்டா வெட்டப்பட்ட உருளைக்கிழங்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பீஸா வெட்டக்கூடிய மிஷினுக்கு போகுது. இந்த ஒரு மிஷின்ல பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சிப்ஸ் பாத்திரத்துக்கு வெட்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பீஸான இருக்கிற உருளைக்கிழங்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ற இடத்துக்கு போகுது. இந்த ஒரு இடத்துல எல்லா உருளைக்கிழங்குகளுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஃப்ரை ஆகுதா அப்படின்றத செக் பண்றதுக்காகவே போட்டோ எடுத்து பார்ப்பாங்களாங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் எந்தெந்த ஃபிளேவர்ல வேணுமோ அந்தந்த ஃபிளேவருக்கு போகுது. உருளைக்கிழங்கு சிப்ஸ்கள் எல்லாமே ப்ராப்பரா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமா பேக்கிங் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நடக்குது. ஒவ்வொரு லேஸ் பாக்கெட்டிலுமே எந்த அளவுக்கு சிப்ஸ்கள் இருக்கணும் அப்படின்றது சரியான அளவுடன் பேக் செய்யப்படுது. இந்த மாதிரி லேஸ் பாக்கெட் ஃபுல்லாவே பேக்கிங் செய்ததுக்கு அப்புறம் பாக்ஸ்ல லேஸ் பாக்கெட்டுகள் அடுக்கக்கூடிய ப்ராசஸ் நடக்குது. 1 கிலோ லேஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தயாரிக்கிறதுக்கு 3 கிலோ உருளைக்கிழங்குகள் தேவைப்படுதாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே லேஸ் பாக்கெட்டுகள் வச்சு எங்கெங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமோ அங்க எல்லாத்தையுமே வண்டி மூலமா பண்றாங்க. இந்த மாதிரி தான் ஃபேக்டரியில லேஸ் பாக்கெட்டுகள் உருவாகுது. அடுத்தது மேகியை எப்படி ஃபேக்டரியில தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மேகி பாக்கெட்கள் ஃபேக்டரியில எப்படி தயாராகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஈஸியா சமைச்சு சாப்பிடக்கூடிய மேகி கடைகள்ல சுலபமாவே கிடைக்குது. சுலபமா கிடைக்கிறதுனால அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமலே போகுது. மேகியை எப்படி ஃபேக்டரியில தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி 2 மினிட்ஸ்ல மேகியை சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்துல சொல்லுவாங்க. ஆனா மேகியை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க 2 மினிட்ஸ்ல சமைச்சு
சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க மேகி ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு மேகியை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேகியை தயாரிக்கிறதுக்கான இன்கிரீடியன்ட் ட்ரக் மூலமா விளைநிலங்கள்ல போயிட்டு எடுத்துட்டு வராங்க. ட்ரக் மூலமா எடுத்துட்டு வந்த எல்லா இன்கிரீடியன்ட்டுமே இந்த ஒரு மிஷின்ல போட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்றாங்க. இது கூடவே வெல்லம் கூட சேர்க்கப்படுதாங்க. மிக்ஸ் செய்யக்கூடிய ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிக்ஸ் செய்த எல்லா மாவையுமே நல்லா குழைச்சி எடுத்து அடுத்த மிஷினுக்கு அனுப்புறாங்க. இந்த மாதிரி குழைச்ச மாவு ஷீட் மாதிரி செய்யறாங்க. இந்த மாதிரியான பதத்துக்கு அடுத்த மிஷினுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் ஷீட் மாதிரி இருக்கக்கூடிய மாவுகளை 10 மில்லிமீட்டர் இடைவெளி விட்டு பெல்ட் போல வெட்டுறாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு மிஷின்ல மாவுகளை வெட்டி எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அடுத்த மிஷினுக்கு அடுத்த ப்ராசஸ்க்காக அனுப்புறாங்க. இந்த ஒரு மிஷினுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே பாத்தீங்கன்னா நூல் போல கிடைக்கும். நூல் பதத்துக்கு வந்த எல்லா மேகி மாவுகளையுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்கெட்டுக்கு தேவையானது போல பிரித்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி முழுசா நூடுல்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் பண்றாங்க. ஹீட் செய்யப்பட்ட நூடுல்ஸ்கள் எல்லாமே அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு போகுது. இந்த ஒரு ப்ராசஸ்ல எல்லா நூடுல்ஸுமே சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. இதனாலதான் நமக்கு ஒவ்வொரு பாக்கெட்டிலுமே பாத்தீங்கன்னா சரியான அளவு நூடுல்ஸ் இருக்குது. இதுல ஏதாச்சும் நூடுல்ஸ் சரியா இல்லாம இருந்தா அந்த ஒரு நூடுல்ஸே எடுத்துறாங்க. இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் கூடவே பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மேகியும் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மேகியுமே தயாரிச்சு பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ள அடைக்கப்படுது. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் பாக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மசாலா பாக்கெட்டை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேகி உருவாக்கக்கூடிய அதே நேரத்திலேயே பாத்தீங்கன்னா மேகி பாக்கெட்டுகளுக்கு தேவையான மசாலா பாக்கெட்டுகளுமே உருவாகுது. இந்த ஒரு மசாலாவை தயாரிக்கிறதுக்கு 10 இன்கிரீடியன்ட்டை யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே ஒரு மிஷின்ல போட்டு மிக்ஸ் செஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பாக்கெட்டுகளா பேக் செய்யப்படுது. பேக் செய்யப்பட்ட எல்லா மசாலா பாக்கெட்டுகளுமே ஒவ்வொரு மேகி பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முழு மேகி பாக்கெட்டுகளா பேக் செய்யப்படுது. இந்த மாதிரி முழு பாக்கெட்டுகளா மேகி பாக்கெட்டுகள் பேக் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ள வச்சு திரும்பவும் சின்னதா இருக்கக்கூடிய பாக்கெட்டுகள் எல்லாமே பேக் செய்யப்படுது. இந்த மாதிரி தான் நாம சாப்பிடக்கூடிய மேகி பாக்கெட்டுகள் உருவாக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். கூடவே நீங்க ஃபேக்ட்ஸ் வீடியோஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க. நிறைய ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் this video. Until then, see you next video. Bye bye.